தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, திருவிழாவில் சாதி அடையாளங்கள் கொண்ட டி-ஷர்ட்டுகள் அணிய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த அறிவுரையானது வழங்கியுள்ளது. சாதி அடையாள டி-ஷர்ட்டுகள் அணிய தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் திருவிழாவில் சாதி அடையாள டி-ஷர்ட் அணிவது, கொடி பிடிப்பது போன்ற விஷயங்கள் கூடாது என்றும், சாதி அடையாளம் இன்றி தேர் திருவிழா நடத்த வேண்டும் என்றும் மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆடி உற்சவ திருவிழாவில் சாதிய அடையாள டி-ஷர்ட்டுகள் அணிய தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாதிய அடையாளமின்றி தேர் திருவிழா நடப்பதை மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுந்தரம். வணக்கம் சுந்தரம், விவரங்கள் என்ன? வணக்கம் தாரா. அதாவது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த சந்தனகுமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்தார். அந்த வழக்கில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் கோயிலில் அடி உற்சவ திருவிழா மற்றும் தேர் திருவிழாவானது ஆகஸ்ட் 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த விழாவில் தீர்ப்பாதம், எம்புது அடி போடுதல், எண்ணெய் கெடுத்தல் ஆகிய நிகழ்வுகள் நடைபெறுவது வழக்கம். இதில் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த சமூகத்தின் அரசியல் தலைவர் படம் அச்சிடப்பட்ட டி-ஷர்ட்களை அணிந்து எம்புது அடி நிகழ்வை கடந்த சில ஆண்டுகளாக செய்து வருகிறதாகவும், அதோடு தலையில் குறிப்பிட்ட வண்ண ரிப்பன்களை கொண்டும், துண்டு அணிந்தும், கொடிகளை கையில் வைத்துக் கொண்டும், சாதி அரசியல் தலைவர்களுக்கு சாதகமாக கோஷங்களை எழுதிக் கொண்டும் தேர் திருவிழாவில் பங்கேற்பதாக அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வகையில் கோவில் திருவிழாவோடு அது தொடர்பு இல்லாத என்று கூறி தேர் திருவிழாவில் தேவையற்ற பிரச்சனைகளை வாய்ப்பு இருப்பதாக கருதுவதாகவும், இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி ஏற்கனவே அதிகாரியிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே ஆடி உற்சவ திருவிழாவின் கடைசி நாள் அன்று சாதிய தலைவரின் உருவப்படம் பொறிக்கப்பட்ட டி-ஷர்ட்களை அணியவும், சாதி அடையாளம் கொண்ட ரிப்பன்கள், துண்டு, கொடிகள் ஆகியவற்றை பயன்படுத்த தடை விதிப்பதோடு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு சார்பாக கோஷங்களை எழுப்பும் தடை விதித்து உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கானது நீதிபதி சுப்பிரமணியம் மற்றும் விக்டோரியா கௌரி அமர்வு 9 விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இது தொடர்பாக அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தனர். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் அமைதி பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் ஒற்றுமையாக இணைந்து திருவிழாவை நடத்த வேண்டும் என்றும், சாதிய அடையாள டி-ஷர்ட்களை அணிவது, கொடி பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும் தெரிவித்தனர். மேலும் சாதிய அடையாளமின்றி தேர் திருவிழா நடப்பதை மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்துள்ளனர். தாரா, விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.